இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை 2 மறைசாட்சியருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. திருத்தந்தை போன்சியானோ அல்லது போன்சியன் என்று சொல்வார்கள். இரண்டாவது இன்னொரு மறைசாட்சி புனித ஹிப்போலிட்டஸ் என்கிற 2 புனிதர்கள், 2 மறைசாட்சியர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய தொடக்க காலத்தில் திருத்தந்தையாக இருந்தவர் தான் இந்த திருத்தந்தை போன்சியானு என்பவர். இவர் அரசன் மாக்சிமியன் என்பவனுடைய ஆட்சி காலத்தில் தான் திருத்தந்தையாக இருக்கிறார். கிறிஸ்தவர்களை ஒன்றிணைத்து கிறிஸ்தவர்களுக்கு மனதிடத்தை கொடுத்து நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் அவர்களை வளர்த்தெடுத்தவர் தான் இந்த திருத்தந்தை போன்சியானு என்பவர். திருச்சபையுடைய தொடக்க காலத்தில் மக்கள் இந்த வேத கலாபனை, அதாவது வேதத்திற்காக கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் மக்களுக்கு விசுவாசத்தின் நம்பிக்கையின் நட்சத்திரமாக விளங்கியவர் தான் இந்த திருத்தந்தை புனித போன்சியானு என்பவர். அரசனால் கைது செய்யப்பட்டு ஒரு சுரங்கத்திற்கு அனுப்பப்பட்டாலும் அங்கே சுரங்கத்திற்கு சென்று இறைவனை பழித்துரைக்காமல் கீழ்ப்படிதலோடு தன்னுடைய மறைசாட்சியம் வரையில் மக்களுக்காக ஜெபித்தும் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தியும் வந்தார் இந்த திருத்தந்தை புனித போன்சியானு என்பவர். புனித ஹிப்போலிட்டஸ் என்பவர் ஒரு குருவானவர். ஆன்மீக காரியங்களில் சிறந்து விளங்கியவராகவும் போதனைகளில் தலை சிறந்தவராகவும் இருக்கிறார். இவருக்கும் திருத்தந்தை போன்சியானுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இவர்கள் இருவருமே அப்பொழுது இருந்த அரசன் மாக்சிமியனால் ஒரு சுரங்கத்திற்கு அடிமைகளாக அனுப்பப்படுகிறார்கள். அங்கே சென்ற இருவரும் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு இடைவிடா ஜெபத்தில் ஈடுபட்டார்கள். மக்களுக்காக ஜெபித்தார்கள். கடைசியில் அரசனால் மிக கொடூரமாக தாக்கப்பட்ட பொழுதும் இருவரும் சற்றும் மனம் தளராமல் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார்கள், மறைசாட்சியாக மரித்தார்கள் என்று தான் இந்த 2 புனிதர்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் கிறிஸ்தவ நெறியினுடைய அடிப்படையாக, அடிநாதமாக, இதயமாக இருக்கிற மன்னிப்பு என்கிற ஒரு புண்ணியத்தை பற்றி தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசுவிடத்தில் திருத்தூதர் பேதுரு ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? நம்முடைய சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது போல 7 முறை மட்டும் மன்னித்தால் போதுமா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பதிலாக 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என்று எண்ணிக்கையற்ற வரையில் பிறரை நாம் மன்னித்து வாழ வேண்டும் என்று கிறிஸ்தவத்தின் அடிநாதமாக இருக்கிற இந்த புண்ணியத்தை நம்மில் வளர நமக்கு இன்றைக்கு ஆசிக்கிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்கவர்களே, மன்னிப்பு என்ற உடனேயே ஒருவர் நமக்கு எதிராக செய்த ஒரு பாவத்தை அல்லது ஒரு குற்றத்தை அல்லது ஒரு கேவலமான ஒரு செயலை உடனடியாக மறந்து விடுவதா அல்லது மறக்க முயற்சி செய்வது தான் மன்னிப்பா என்கிற ஒரு கேள்வி எழலாம். பிறர் நமக்கு செய்த குற்றங்களை மறப்பதும் பிறர் நமக்கு செய்த குற்றங்களை மறக்க முயற்சிப்பது மட்டும் மன்னிப்பு அல்ல. அன்புமிக்கவர்களே, அவர்கள் நமக்கு செய்த அந்த துரோகத்தை நினைத்து அவர்கள் மீது பழிவாங்குகிற ஒரு எண்ணத்தையும், அவர்கள் மீது கோபத்தோடு இருக்கிற ஒரு எண்ணத்தையும், அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தையும் நம்முடைய உள்ளத்தில் வளர விடாமல் அந்த எண்ணத்தை அழித்து விடுவது தான் என்னை பொறுத்தவரையில் மன்னிப்பு என்பதை இன்றைக்கு நான் உணர்கிறேன். ஆகவே அன்புமிக்கவர்களே, எனக்கு எதிராக நிறைய பாவம் செஞ்சாங்க, கஷ்டத்தை கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் மறக்க முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் மன்னிப்பு அல்ல. மாறாக அவர்களை பார்க்கிற நேரத்திலெல்லாம் நம்ம உள்ளத்தில் எழுகிறதே ஒரு வெறுப்பு, அவர்களை பார்க்கிற நேரத்திலெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறதே பழிவாங்கக்கூடிய எண்ணம், இவற்றை முற்றிலும் அழித்து வாழத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சியை நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அதாவது கருவாடு விற்று கொண்டிருந்த ஒரு மூதாட்டியை அந்த பஸ்ஸினுடைய நடத்துனர் இறக்கி விட்டு விடுகிறார். இந்த செய்தியை படம் பிடித்த ஒரு சில இளைஞர்கள் இதை சமூக வலைதளங்களில் பரப்பி விடுகிறார்கள். அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரியினுடைய பார்வைக்கு சென்ற இந்த வீடியோவை பார்த்த உடனேயே அந்த நடத்துனரை தற்காலிகமாக அவரை வேலையை விட்டு விலக்கி விடுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட அந்த கருவாடு விற்கிற அந்த மூதாட்டி கலெக்டரிடத்தில் சென்று, ஐயா, அவர் தெரியாமல் செஞ்சிட்டாரு, புள்ளக்குட்டி இருக்குது, தயவுசெய்து அவரை மன்னிச்சிருங்க, எனக்காக அவரை மன்னிச்சிருங்க, அவரைய மறுபடியும் வேலையில் சேர்த்துக்கிடுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். அன்புமிக்கவர்களே, இதுதான் மன்னிப்பு. நமக்கு எதிராக ஒருவர் துன்பம் செய்திருக்கிறார் என்று தெரிந்தும்
அவருக்கு நல்லது செய்ய நமக்கு ஒரு எண்ணம் வருகிறது அல்லவா, அதுதான் உண்மையாகவே இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு புண்ணியம். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது பகுதியில் மன்னிக்க மனமில்லாத சக ஊழியனை இன்றைக்கு அந்த ஊழியர்களுடைய தலைவன் தண்டித்ததாக ஒரு நிகழ்ச்சியை நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்கிற அந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் என்று ஜெபிக்கிறோம் அல்லவா. இதுதான் கிறிஸ்தவ ஜெபம் என்பது. நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய பாவங்களையும் அவர்களுடைய குற்றங்களையும் மன்னிக்கிற பொழுது தான் இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு நாம் தகுதி பெறுகிறோம். ஆகவே இந்த ஒரு அருமையான நாளில் இறைவனிடத்தில் இந்த ஒரு அருளுக்காக மன்றாடி ஜெபிப்போம். உண்மையாகவே பழிவாங்குகிற எண்ணம் இல்லாத, நியாயப்படுத்துகிற ஒரு எண்ணம் இல்லாமல், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் பிறர் குற்றங்களை மன்னித்து கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.